ஹே guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா TrueCaller அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுடைய மொபைல் நம்பரை பெர்மனண்டா எப்படி ரிமூவ் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த TrueCaller அப்ளிகேஷன்ல இருந்து மொபைல் நம்பரை எதுக்காக பெர்மனண்டா ரிமூவ் பண்ணணும், சோ அதை பத்தின ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு ஒருத்தர் கால் பண்ணும்போது அவங்களுடைய போட்டோ அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நேம், ஒரு சில கான்டாக்டுக்கு அவங்களுடைய மெயில் ஐடி கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஷோ அவுட் ஆகும். சோ இந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நம்ம TrueCaller பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லொகேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக TrueCaller பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க TrueCaller இன்ஸ்டால் பண்ணும்போது பல பெர்மிஷன்ஸ் அலோ கேட்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டையும் ஸ்கேன் பண்றதுக்காக அலோ கேட்கும், நீங்களும் அலோ கொடுத்துருவீங்க. சோ அடுத்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அது கலெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணும். சோ அந்த ஸ்கேன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நம்பர் பத்தின டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா TrueCaller எடுத்துப்பாங்க. சோ அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு சம்திங் அன்னோன் பர்சன் யாராவது ஒருத்தர் கால் பண்ணும்போது அவங்களுடைய போட்டோஸ் அண்ட் மெயில் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ அவுட் ஆகும். அது எப்படி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த TrueCaller அப்ளிகேஷனை அவங்களும் பயன்படுத்திருப்பாங்க. சோ அதன் மூலமா தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த போட்டோ, அந்த மெயில் ஐடி, அந்த லொகேஷன், சோ இதை வச்சுதான் உங்களுக்கு TrueCaller உங்களுக்கு லொகேஷன் அண்ட் மெயில் ஐடி அண்ட் போட்டோ இதெல்லாமே காட்டுது. சோ இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கே தவிர மத்தபடி அப்படியே கண்டுபிடிக்கிற அளவுக்கு TrueCaller பெரிய ஒரு ஆப்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த TrueCaller அப்ளிகேஷன். பட் இதுல இன்னொரு சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேங்கிங் மெசேஜ், அதாவது ஓடிபி மெசேஜ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அவங்க ரீட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா யூபிஐ ப்ராப்ளம் இந்த அப்ளிகேஷன் மேல புகார் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ ஒரு சில நண்பர்களும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த TrueCaller அப்ளிகேஷன்ல இருந்து என்னுடைய நம்பரை பாத்தீங்கன்னா நான் பெர்மனண்டா டெலீட் பண்ணணும், சோ அதுக்காக சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் TrueCallerல இருந்து எப்படி உங்களுடைய மொபைல் நம்பரை பெர்மனண்டா ரிமூவ் பண்றது சோ அப்படிங்கிற பத்தி வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ TrueCallerல கம்ப்ளீட்டாக உங்களுடைய மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்க. உங்களுடைய டேட்டாஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைவசி டேட்டாவை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்க முடியும். இங்கே 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த செட்டிங் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி சென்டர், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும், ரெக்டிஃபை மை டேட்டாவும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கனெக்ட் கூகுள், இந்த ரெண்டையுமே நீங்கள் செய்யணும். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் நான் டீஆக்டிவேட் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கனெக்ட் கூகுள் அது உங்களுடைய விருப்பம். இப்போது நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் எஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த TrueCaller அப்ளிகேஷன்லேருந்து இதனுடைய டேட்டா பேஸிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோஸ் மற்றவங்களோட ஷேர் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி யாருக்கும் ஷேர் ஆகாது. உங்களுடைய ப்ரைவசியும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.